Hello friends, welcome to Angular tutorials. நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது pipes பத்தி. So Angularல pipesனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பைப் அப்படிங்கிறது ஆங்குலரில் டேட்டாவை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு டேட் இருக்குன்னா அந்த டேட்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் எப்படி அதை டிஸ்பிளே பண்ணுவீங்க அப்படிங்கிறது இந்த இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போது நான் இந்த கோடில் ஒரு சிம்பிளான ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாக்பிட்ஸில் எப்பவும் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே ஆப் காம்பனண்ட் ஒன்று எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த டிஎஸ் ஃபைல் எடுத்துக்கலாம், மற்றதை க்ளோஸ் பண்ணிடலாம், 2 ஃபைல் மட்டுமே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்த்டே டேட்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி ஒரு நம்பரும் கொடுத்துருக்கேன். எனிவே இங்கே ஒரு டேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, நீங்கள் அதை வேறு சும்மா டேன்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ நியூ டேட்டு, இங்கே ஒரு டேட்டை நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த டேட்டை நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதை நீங்கள் பைப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணால் எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கலாம். இங்கே நான் சும்மா டேன்னு மட்டும் கொடுக்குறேன். டே பாருங்கள் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா தேர்ஸ்டே செப்டம்பர் கரெக்டாக கொடுக்குது டைமு, ஆனால் அது ஃபுல்லாக இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குது. எங்களுக்கு இந்த ஃபார்மேட் வேணும், ஒரு சின்ன பர்டிகுலர் ஃபார்மேட் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போது நீங்கள் இந்த டேட் அப்படிங்கிற பைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைப்போட சின்டாக்ஸ் இதுதான். நீங்கள் ஒரு பைப் ஆர் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர் கண்டிஷனில் ஒரே ஒரு லைன் மட்டும், இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து பைப்பு தான். ஸோ இந்த பைப்பை நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பைப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது கொடுக்கலாம். ஸோ இப்போ டேட் அப்படிங்கிறது ஆங்கிளில் இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு பைப்பு. ஸோ நீங்கள் பைப்பை நீங்களாக கூட உங்களோட கஸ்டம் பைப்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீடிஃபைன்ட் பைப்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் சின்டாக்ஸு. ஒரு பைப் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் என்ன பைப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள் வந்து நீங்கள் கொடுக்கணும். வேரியபிள்னா அந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை இப்போ இது ஃபார்மேட் பண்ணி இந்த இதில் கொடுக்குது 26 செப்டம்பர் 2019 சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பைப்புக்கு நீங்கள் இன்புட் கூட பாஸ் பண்ண முடியும், அதாவது நீங்கள் பேராமீட்டர்ஸ் கூட பாஸ் பண்ண முடியும் அலாங் வித் திஸ். இந்த ஃபார்மேட் வேணா உங்களுக்கு வேறு ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் இப்படி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேராமீட்டர் பாஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். நீங்கள் ஒரு கோலன் போட்டிங்கன்னா அது வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணக்கூடியது. 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா இன்னொரு காலன் போட்டு 2 கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் டேட் பைப்புக்கே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் டேட் பைப் வந்து ஒரே பேராமீட்டர் தான் எடுத்துக்கும். நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா ஃபார்மேட்டோட பேராமீட்டர் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் டிடி எம்எம் YYY இப்படி வேணும்னா நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இது பார்த்துக்கோங்க எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே எம்எம்முக்கு பதிலாக நான் MM இப்படி கொடுக்குறேன். 09 கரெக்டாக கொடுக்குதுங்களா உங்களுக்கு, செப்டம்பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் MM கொடுத்தீங்கன்னா செப்டம்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருது. இங்கே எனக்கு ஹைஃபன் வேணாம், இந்த மாதிரி ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லாஷை கூட கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன உங்களுக்கு டைப்பில் வேணுமோ டேட் ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். இது டேட் அதோட ஒரு பைப்பு. ஸோ இங்கே டேட்னு கொடுத்துடலாம். டேட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் நான் தூக்கிடுறேன், இப்போ டேட் மட்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிற பைப் வந்துட்டு ஒரு டிவ் கொடுத்துக்கிறேன், நம்பர் பைப் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த நம்பர் பைப்பில் ஸோ இங்கே நான் நம்பர் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆப் காம்பனண்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த நம்பர் பைப்புக்கு நான் சும்மா நம்பர்னு கொடுத்துட்டு பைப்போட பேர் கூட நம்பர் தான். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இதை வெறும் நம்பர்னு மட்டும் கொடுக்குறேன். இங்கேயும் நம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்னு கொடுத்துருக்கேன், நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது பைப்பு. ஸோ நான் இங்கே பைப் சிம்பிளை கொடுக்கணும். இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா இது தன்னால் கொமா போட்டு வருது. இப்போ நீங்கள் இந்த நம்பர் பைப் கொடுக்கலன்னா அந்த கொமா வராது. சிம்பிளாக என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அதை டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நீங்கள் நம்பர் பைப் கொடுத்த உடனே அந்த கொமாவோட சேர்ந்து வருது. ஸோ இப்போ நம்பர் பைப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணும். இப்போ இது கூட சேர்த்து நீங்கள் ஒரு பேராமீட்டர் கொடுக்கலாம் இதுக்கு. அது என்ன எடுக்குன்னா அதோட எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெசிமலுக்கு முன்னாடி எவ்வளோ மினிமம் நம்பர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 5 இருக்குது. இப்போ நீங்கள் மினிமம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ 2 மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டெசிமலுக்கு அடுத்து எவ்வளோ மினிமம் இருக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணலாம். அதாவது மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 4 இருக்கணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லை இந்த நம்பர் ஃபார்மேட்டில். இப்போ நான் பார்த்துக்கோங்க, டெசிமலுக்கு முன்னாடி மினிமமில் இங்கே நான் 6 கொடுக்க போகிறேன். 6 கொடுத்தோன்னே இங்கே தன்னால் ஒரு 0 இது ஆட் பண்ணிடுச்சு. அதாவது மினிமம் 6 டிஜிட்ஸ் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே ஆக்சுவல் நம்பரில் எவ்வளோ இருக்குது, 5 தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த 5ஓட சேர்த்து ஒரு 0வை ஆட் பண்ணிக்குது.
அதே மாதிரி நான் இங்க வந்துட்டு மினிமம் 3 இருக்கணும்னு சொன்னேன்னா இது பின்னாடி ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்குது தன்னால. புரியுதுங்களா உங்களுக்கு? தன்னால ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்குது. இப்போ நான் இப்போ இந்த இதுல இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஆஃப்டர் டெசிமல் வந்துட்டு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனா நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்? மேக்ஸிமம் வந்து 4 தான். ஸோ இப்போ இது 5வது நம்பரை தன்னால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குது. 6 and 7 இருக்கா, அது வந்துட்டு 5, 7ன்னு பண்ணிடுது. ஏன்னா தன்னால மேத்தமேட்டிக்கல் ரவுண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுவே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குது. இது இதுக்கு மட்டும் இல்லைங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட அப்ளை ஆகும். நீங்க எல்லாத்துக்குமே இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் வந்துட்டு -2.5 கொடுப்போம். ஸோ இப்போ இந்த -2.5 அப்படிங்கிறது நான் இங்கே வந்துட்டு 0 கொடுக்குறேன். ஸோ -2.5 இங்கே நான் பொசிஷன் 0-0ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுது -3ன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெசிமலுக்கு அடுத்து எனக்கு எந்த வேல்யூமே வேணாம்னு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு இது -2.5 -3 தன்னால் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இதில் நீங்கள் வந்து குறிப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர் பைப் இல்லைன்னா டெசிமல் பைப் அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள் கூட எடுக்கும். அந்த வேரியபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இன்டர்நேஷனலைசேஷன், லோக்கலைசேஷன் அதுக்கு நாங்கள் இதெல்லாம் டேட்டாலாம் செட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட முடியாது. அதனால் இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லோக்கலைசேஷன் மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் யூஎஸ்னா EN-US இல்லைனா வெறும் US அந்த மாதிரிலாம் நீங்கள் டேட்டா கொடுக்க முடியும். அது வந்து எடுத்துக்கும், அதுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நாங்கள் வந்துட்டு இன்னொரு டிஃபால்ட்டான பைப் நாங்கள் பார்க்கலாம். என்ன பைப் பார்க்க போகிறோம்னா இந்த நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா, இதே மாதிரி பர்சன்டேஜ் பைப் நாங்கள் பார்த்துடலாம். பர்சன்டேஜ் சேம் ஃபார்மேட் தான், நம்பர் மாதிரியே தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. அதனால் டக்கு டக்கு நான் போகிறேன். இதே நம்பரை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு அதோட நேம் கொடுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் இந்த num1 வந்து இங்கே நாங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆப் காம்பனெண்ட்டில் போயிட்டு num1ன்னு சொல்லிட்டு இப்போ இது பர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ நீங்கள் 0.56 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 56% காட்டுது. 0.056னா அது 6% ரவுண்ட் ஆஃப் பண்ணுது. இப்போ இதுக்கும் நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கலாம். ஆக்சுவலி எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்துட்டு பிஃபோர் இது வந்துட்டு நான் 2 கேட்குறேன் டெசிமலு. அதே மாதிரி ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1லேருந்து 2 வரைக்கும் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா 0.56 சாரி 05.6 அந்த மாதிரி ஃபார்மேட்டிங் கொடுக்கும். இந்த ஃபார்மேட்டிங் ரூல் வந்து சேம் தான். பிஃபோர் டெசிமல் மினிமம் எவ்வளோ இருக்கணும், ஆஃப்டர் டெசிமல் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் பைப் ஒன்று இருக்குது. டக்குன்னு பார்க்கலாம். இதில் இன்னும் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு பைப் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரன்சி பைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த கரன்சி பைப்புக்கு இதே நம்பரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்பரே. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு இப்படி கரன்சின்னு மாற்ற போகிறேன். இது வந்து வேரியபிள் எடுக்குமா இல்லைன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா கரன்சின்னு மட்டும் கொடுக்குறேன். சாரி, ஸ்பெல்லிங் ராங் ஆயிருக்கு. கரன்சின்னு கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கரன்சியை டிஸ்பிளே பண்ணுது. எனிவே இந்த நம்பரை வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பர் நம்பராக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 123.56 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக US டாலரை எடுத்துக்குது. அதாவது இது EN-US வந்து டிஃபால்ட் லோக்கலாக இருக்கும், லோக்கல் லாங்குவேஜாக. அதனால இங்கிலீஷை வந்து எடுத்துக்கிட்டு US டாலர் எடுத்துக்கிட்டு இந்த டாலர் மட்டும் காட்டுது. டாலர் காட்டிட்டு 123 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. கொஞ்சம் நான் பெரிய நம்பராக போடுறேன், உங்களுக்கு அந்த டெசிமல் கொமா எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. US ஃபார்மேட்டில் இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எவ்ரி 3 டிஜிட்டுக்கு அப்புறம், அதாவது மில்லியன் வேல்யூஸில் இது வந்துட்டு கொமா போட்டுட்டே போகுது. இப்போ உங்களுக்கு இது US வேணாம், கெனடியன் டாலரில் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் CAD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கரன்சியோட டைப். இப்போ நான் CADன்னு கொடுக்கலாம், கெனடியன் டாலர்னு சொல்லிட்டு காட்டுது. இல்லைனா INRன்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் டாலராக மாறிடும், சாரி இந்தியன் கரன்சியாக மாறிடும். இல்லைனா நீங்கள் யூரோ கொடுக்கலாம், ஸோ யூரோப்பியன் கரன்சியாக அந்த சிம்பிள் எல்லாம் கரெக்டாக அது மாறிட்டே இருக்கும். இப்போ நான் INR கொடுத்துட்டு செகண்ட் பேராமீட்டர் இது எடுக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் ஃபார்மேட் தான். செகண்ட் பேராமீட்டர், சாரி நம்பர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சிம்பிளுக்கான வேல்யூ. இப்போ நீங்கள் வெறும் சிம்பிள்னு கொடுத்தீங்கன்னா இது டிஃபால்ட் வேல்யூ. நீங்கள் என்ன சிம்பிள், அதாவது INRக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் யூஸ் பண்ணுது. இப்போ எனக்கு இந்த INR தான் வேணும், ஆனால் இந்த சிம்பிளில் வேணும், வேறு சிம்பிளில் வேணும்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோபின்னு கொடுத்தா கூட அது கோபின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணும். இது நான் அலைஸ் நேமாக கொடுக்குறேன். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், கோடு மட்டும் வேணும்னா நீங்கள் கோடு கொடுத்துக்கலாம். அதாவது இங்கே என்ன கோடு இருக்கோ அதே அது டிஸ்பிளே பண்ண போகுது டிஃபால்ட்டாக. இல்லைனா நீங்கள் இன்னொரு வேல்யூ வந்துட்டு சிம்பிள் -narrow அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும். இப்போ நான் CAD கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். CAD பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி இந்த சிம்பிள் -narrow கொடுக்கலன்னா CA டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதை நேரோ பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த CA அப்படிங்கிறத தூக்கிட்டு வெறும் இந்த
குட்டியான சிம்பிளை வந்து அது கொடுக்குது, வெறும் டாலரை மட்டும் கொடுக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் எடுக்கக்கூடிய பேராமீட்டர். தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபார்மேட் எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு இங்கே நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 3ஐயும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஐஎன்ஆரில் கொடுக்குறேன். சிம்பிள் வந்து சிம்பிளே கொடுத்துடலாம், பை டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் மினிமம் 2ன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது வந்து நான் மினிமம் 10ன்னு கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா சும்மா அது ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு 10 பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது 1,1ன்னு கொடுத்தேன்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கரன்சி பைப் வந்து பண்ணும். ஸோ இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அப்புறம் டைட்டில் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கீஸ் பார்க்க போகிறோம் டக்கு டக்குன்னு. ஸோ இப்போ அப்பர் கேஸ் கீ பார்க்கலாம். என்னன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். நீங்கள் என்னோட பேர் கொடுக்குறேன் நான் இங்கே கோபிநாத் சுரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டக் மண்டக்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஓ இங்கே ஐஏ கேபிட்டல் கொடுத்துட்டு என்ன கேபிட்டல் கொடுக்குறேன், இங்கே அதே மாதிரி என்ன கேபிட்டலாக கொடுக்குறேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற இதுன்னு பார்த்தீங்கன்னா பைப் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ். ஸோ இங்கே நான் அப்பர் கேஸ்ன்னு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட பேர் என்ன பண்ணுது, ஃபுல்லாகவே அப்பர் கேஸில் கொடுக்குது. அவ்வளோதான், இது சிம்பிள் தான். இதில் ஒன்றும் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பேராமீட்டர்லாம் எடுக்கிறதெல்லாம் இல்லை. அதே மாதிரி லோவர் கேஸ் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே லோவர் கேஸ் ஆக்கிரும். ஸோ இப்போ நான் லோவர் கேஸ்ன்னு கொடுத்தேன்னா அது எல்லாத்தையுமே லோவர் கேஸ் ஆக்கிரும். ஓகே, அதுவும் எல்லாம் லோவர் கேஸ் ஆகுது, எல்லாம் ஃபைனு. என்னோட பேரை நான் தப்பாக கொடுத்துருக்கேன், கோபிநாத் சுரேந்திரன். ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது டைட்டில் கேஸ். டைட்டில் கேஸ் என்ன ஆகுனா ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்துட்டு அது கேபிட்டல் பண்ணும். ஸோ இது டைட்டில் கேஸு. டைட்டில் கேஸ் இது பார்த்தீங்கன்னா கோபிநாத் சுரேந்திரன் கரெக்டாக ஜியை கேபிட்டல் பண்ணுது, எஸ்ஸை கேபிட்டல் பண்ணுது. இப்போ நான் எஸ்ஸை ஸ்மாலாக கொடுத்தா கூட அது கேபிட்டல் பண்ணணும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது பண்ணுறது தான் டைட்டில் கேஸு. இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது ஜேசன் பைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேசன் பைப் என்னன்னா உங்கள் டேட்டாவை வந்து உங்களுக்கு அப்படியே அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்டில் வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி, அப்புறம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 26 இப்படின்னு கொடுத்தேன்னா, இல்லைன்னா நீங்கள் இன்னொரு அரே கூட கொடுத்துக்கலாம் பேசிக்காக. இப்போ நான் அரேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், 1 2 3 4 இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம் இங்கே. ஸோ இது இந்த பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேசன் பைப்பு. ஸோ இங்கே ஜேசன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணலாம் சிம்பிளாக. ஓபிஜே இங்கே என்ன வருது பார்த்துக்கோங்க, அவுட்புட்டு ஆப்ஜெக்ட்னு வருது. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அரே இருக்குல்ல, அரேயும் பிரிண்ட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா அரே இங்கே கரெக்டாக வருது 1 2 3 4ன்னு. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை, கரெக்டுங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டும் பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் இதை போயிட்டு -json கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. நேமு, அதுக்குள்ளே கோபி இருக்குது, ஏஜ் இருக்குது, 26 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஸ்லைஸ் அப்படிங்கிற ஒரு பைப்பை தான். ஸ்லைஸ் என்ன பண்ணுன்னா இந்த நார்மல் அரேக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனே தான் அது. ஸோ இந்த அரேலிருந்து அவ்வளோ எலிமெண்ட்டை ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு அது காட்டும். ஸோ இப்போ இந்த அரே இருக்குது, இந்த அரேல நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லைஸ்னாலே உங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் ஸ்லைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், 0 அப்படின்னு சொன்னேன்னா எல்லா வேல்யூஸுமே இங்கே அது பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. 1 2 3 4 தான் இந்த அரேல இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே 1 2 3 4 எல்லாமே பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் செகண்ட் பொசிஷன்லேருந்து ஸ்லைஸ் பண்ணேன்னா 3 4 மட்டும் காட்டுது. நான் நெகட்டிவ் கூட கொடுக்கலாம், -2 கொடுத்தேன்னா இல்லை -1 கொடுத்தேன்னா சேஞ்ச் ஆகுது பார்த்துக்கோங்க. 4 மட்டும் காட்டுது. இந்த இது வந்து நீங்கள் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதோ அதே ரூல்ஸ் தான், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் 2 வேல்யூ கொடுக்கலாம். இந்த இதுக்கு ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எண்டிங் எங்கேருந்து எண்ட் ஆகணும்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து தேர்ட் பொசிஷன் வரைக்கும் சொன்னேன்னா 2 and 3 மட்டும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், லாஸ்ட் இது வந்து எண்டிங் இண்டெக்ஸ். எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக ஃபுல் எண்டுக்கு வந்து அது போயிடும், அவ்வளோதான் ஸ்லைஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று இருக்கிறது வந்துட்டு கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவ் இருக்குது. அதை தவிர்த்து அசிங்க் பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு நாங்கள் பைப்பில் 2 டைப் இருக்குது, பியூர் இம்பியூர்னு சொல்லிட்டு. அந்த இம்பியூர் பைப் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசிங்க் பைப்பை நாங்கள் வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பைப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு கீ வேல்யூ பேர் அப்படிங்கிற ஒரு பைப்பு. என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டில் நீங்கள் இருக்கு இல்லைங்களா, கீ வேல்யூ பேரை வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும் இது, அவ்வளோதான். ஸோ இங்கே நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஓபிஜின்னு சொல்லிட்டு, இதை நான் வந்துட்டு கீ வேல்யூ பேரை நான் மாற்றிக்க முடியும். கீ ஸோ பேசிக்காக இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு அரேயாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். பேர் வந்துட்டு கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரேயை தான் கொடுக்குது. ஸோ இந்த அரே வந்து இது பிரிண்ட் பண்ணாது. நான் இங்கே வந்துட்டு இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் நிறையா கூட நீங்கள் என்ன சொல்கிறது பைப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கீ வேல்யூ பேர் பைப்பையே இன்னொரு பைப் அப்ளை பண்ணுறேன் ஜேசன் சொல்லிட்டு. ஸோ இது அரையாக கன்வெர்ட் பண்ணும். அந்த அரையாக கன்வெர்ட் பண்ண வேல்யூஸை நான் இங்கே ஜேசனாக பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நிறைய மல்டிபிள் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜேசன் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஜேசன் பைப்பை எடுக்கிறோம். இந்த ஜேசன் எடுத்ததை நான் திரும்பவும் அப்பர் கேஸுக்கு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசன் வேல்யூ ஃபுல்லாக அப்பர் கேஸில் மாறுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பைப்ஸ் கூட ஒரே பைப்புக்கு திரும்ப திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஜேசனாக மாற்றி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ng4ல ரெண்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி கீ வேல்யூ பேரை மாற்றிக்கிட்டு அதை நீங்கள் லூப்பில் போட்டு நீங்கள் ரெண்டர் பண்ண முடியும். ஏன்னா ng4க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு அரே ஆப்ஜெக்ட் தான் தேவை. ஸோ இதுதான் டிஃபால்ட் இருக்கக்கூடிய பைப்ஸ். இந்த மாதிரி சின்டாக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு கஸ்டம் பைப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இம்பியூர் பைப்பை பற்றியும் அசிங் பைப்பை பற்றியும் நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கஸ்டம் பைப் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நான் போயிட்டு ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஃபைலு கஸ்டம் பைப் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா கஸ்டம்னே கொடுத்துக்கலாம் .pipe.ts. ஓகேங்களா, சும்மா கஸ்டம் மட்டும் பேர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். நாம் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். எதை இம்போர்ட் பண்ண போகிறோம்னா, எகெயின் இது வந்துட்டு ஆங்குலர் கோர்ல இருந்து தான் @angular/core நம்ம இப்போ பைப்பை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து. ஸோ இப்போ நான் பைப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு இன்டெலிஜென்ஸ் வரும். இப்போ நான் இந்த பைப் அப்படிங்கிற டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி நாம ஒரு கிளாஸை இங்கே எழுத போகிறோம். நீங்கள் எல்லாமே நீங்கள் டைரக்டிவ் ஆகட்டும் இல்லைனா காம்பனண்ட் ஆகட்டும் எல்லாமே இப்படி தான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பைப்பில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பைப்போட நேம் தான். ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்க போகிறோம். இந்த நேம் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த பைப்போட நேம் வந்துட்டு என்ன ஆட் பண்ணலாம், சும்மா அப்பெண்டுன்னு மட்டும் ஒரு பைப் பண்ணுறேன் நான். ஸோ இது என்ன பண்ணணும்னா சும்மா கண்டென்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிளாஸு அப்பெண்ட், இது பைப்பு பேர். இப்போ இந்த கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பைப் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பைப் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை திரும்ப ஹைட் பண்ணிடுறேன் ஃபுல் கண்டென்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பைப் டிரான்ஸ்ஃபார்மை வந்து இது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. பைப் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இதோட மெத்தட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பைப் நீங்கள் எழுதுறீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் டிஃபால்ட் எடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வேல்யூ அப்படின்னு என்னன்னா நீங்கள் இந்த பைப்பில் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேசன் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறீங்களா, இதுதான் வேல்யூ. இங்கே இந்த அரே இருக்குல்ல, இதுதான் வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதுதான் அதோட வேல்யூ. ஓகே, நான் கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கிறேன், எல்லா கண்டென்ட்டும் தெரியல அப்படிங்கிறதுனால. இங்கே கஸ்டம் பைப்பில் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வரக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூ நம்ம இப்போ சும்மா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் ரிட்டர்னில், வேல்யூ ப்ளஸ் இப்போ சும்மா கோபின்னு மட்டும் எல்லாத்துக்கும் அப்பெண்ட் பண்ணுறேன். சிம்பிளான ஒரு பைப் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எண்டில் கஸ்டம் பைப் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஐடியா வச்சு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த கஸ்டம் பைப்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் பைப்பு இங்கே வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்க போகிறோம், டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இப்போ பைப் வேல்யூ நம்ம இப்போ பேர் கொடுக்கணும். என்ன பேர் நம்ம கொடுத்துருக்கோம், இங்கே அப்பெண்ட் அப்படிங்கிற பைப் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் சும்மா அப்பெண்டுன்னு கொடுத்தா போதும். ஆனால் இங்கே எரர் வருது, அப்பெண்ட் குட் நாட் பி ஃபவுண்ட். ஏன் குட் நாட் பி ஃபவுண்ட்னா நீங்கள் ஒரு டைரக்டிவ் ஆகட்டும் இல்லை காம்பனண்ட் ஆகட்டும் எது டிக்ளேர் பண்ணாலுமே நீங்கள் ஒரு மாடியூல்குள்ளே போடணும். ஸோ இப்போது நாங்கள் இந்த இதை ஒரு மாடியூல்குள்ளே டிக்ளேர் பண்ணணும். நான் இங்கே போயிட்டு ஆப் மாடியூலில் இந்த டிக்ளரேஷனில் இதை போட போகிறேன். போடுறதுக்கு முன்னாடி நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட்டு append pipe from custom.pipe, அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு இந்த டிக்ளரேஷனுக்குள்ளே நீங்கள் நான் போட்டுட்டேன்னா append pipe போட்டாச்சு. இப்போ ஆப் மாடியூல் இங்கே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த பைப் நம்ம பண்ணதை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் உங்களால் அங்கே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. திரும்ப இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பைப் போடனா டெஸ்டிங்க்கு இது என்ன ஆட் பண்ணுது, கோபியை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அப்பதான் நான் இங்கே சும்மா பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் என்ன வேணால் லாஜிக் எழுதிக்கலாம். இப்போ இதை என்ன அப்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதே கொடுக்க போகுது. இன்புட்டாக நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் இதுக்கு வந்துட்டு அப்பெண்ட் டெக்ஸ்ட்னு இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அப்பெண்ட் டெக்ஸ்ட்டை தான் இங்கே நாங்கள் சும்மா ஆட் பண்ண போகிறோம். இது சிம்பிள் லாஜிக் தான், சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் நிறைய நேரத்தை உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு ஒரு பேராமீட்டர் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இங்கே வந்துட்டு டெஸ்டிங்னு இங்கே இருக்குது. சும்மா இந்த டாலர் இதை மட்டும் அப்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த டெஸ்டிங் அந்த $டாலரை அப்பெண்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு ப்ராப்பர் இதை க்ரியேட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு பவர் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணலாம். ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணி அந்த அவுட்புட் எடுக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் லாஜிக் நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஈவன் ஏபிஐ கால்ஸ் எல்லாம் கூட பண்ண முடியும். அதுதான் அந்த அசிங் பைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்பியூர் பைப் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டமான ஒரு கரன்சி பைப் வேணும்னா, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கஸ்டம் பைப்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். உங்களை இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ இது பேசிக்காக நீங்கள் HTML இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த பைப்ஸை நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதே நீங்கள் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கூட, அதாவது TypeScript கூட பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.